ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங். ஸோ இந்த வீடியோவில் நான் இப்போ செகண்ட் லெசனில் மிஸ் பண்ண ஒரு டாபிக், ரெகுலராக வரும் பொழுது மிஸ் ஆன ஒரு டாபிக், அதை இப்போ பார்க்க போகிறோம். ப்ரொஜெக்டைல் அண்டர் an angular projection. முதல்ல பார்த்தது ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன். ஒரு சர்டன் ஹைட்டில் இருந்து ஒரு ஸ்டோனை தூக்கி போடுறது, இல்லை நம்ம ஒரு மெத்த மேலே இருந்துக்கிட்டு ஒரு பொருளை கீழே போடுறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் வந்து ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷனுக்கு வந்துடும். ஸோ இப்போ அப்படி இல்லாமல் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எர்த்தோட கிரவுண்ட் சர்ஃபேஸில் ஒரு பொருளை தூக்கி எறிகிறோம். அந்த சர்ஃபேஸுக்கும் நம்ம தூக்கி எறிகிறதுக்கும் இடையில் ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இருக்கும். ஓகே, அப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், த ப்ரொஜெக்டைல் மோஷன் டேக்ஸ் பிளேஸ் with the initial velocity. It's not horizontal but some angle with the vertical. இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமில் வரைஞ்சிருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷனுக்கு நம்ம அதை பார்த்தது. இப்போ இதையே இந்தாண்ட பக்கம் இருக்குல்ல, அப்படியே இழுத்து ஜாயின் பண்ணிங்கன்னு வச்சுக்கிங்களேன். இப்படி வச்சுக்கோங்க. சாரி, கொஞ்சம் வளைஞ்சிருச்சு. இப்படி கொண்டு போகிறேன். இப்போ இதுதான் நமக்கு ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன். அப்போ ஆங்கிள் எங்கே இருக்குன்னா இதில் வரும். அப்போ இதுதான் ஆங்கிள் டீட்டா இங்கே இருக்குது. அதுதான் எங்கள் படத்துலேயும் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் அதை தூக்கி எறிகிறோம். இது எர்த்தோட சர்ஃபேஸ் போகுது, இப்படியே தூக்கி எறிஞ்சு ஒரு சர்டன் ஹைட்டு போயிட்டு திரும்ப எகைன் டவுன்வர்டாக வரும். சரிதானே? இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் எஜெக்டட் அவுட் ஆஃப் த ஹோஸ் பைப் ஆப்ளிக்லி. ஆப்ளிக்லினா சாய்வாக வைத்திருக்கக்கூடிய ஒரு பைப்பிலிருந்து வெளிவரக்கூடிய வாட்டர். அடுத்து கேனான் ஃபயர்ட் இன் எ பேட்டில் கிரவுண்ட். பீரங்கி மூலமாக நம்ம குண்டுகளை சுடுறோம் இல்லையா, அதுவும் இதில் சேரும். லெட் அஸ் கன்சிடர் an object thrown with initial velocity u at an angle theta. இந்த டயக்ராம் பாருங்களேன். இப்போ இந்த டயக்ராமில் ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி எறிகிறேன். அப்படி எறியும் பொழுது அதோட இனிஷியல் வெலாசிட்டியை நான் u அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்படி போகும்பொழுது அது ரெண்டு விதமான டைரெக்ஷனில் போகலாம். ஒன்று இப்படி எக்ஸும் இருக்குது, ஒய்யும் இருக்குது. எப்படி ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன், இந்த பாதி மட்டும் எடுத்துக்கிட்டு பாருங்களேன். இதை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படியே கீழே வர்றது என்னது ஒய். இந்த பக்கம் கொஞ்சம் மூவ் ஆகிட்டுருக்கு பாருங்கள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கு இல்லையா, இது எக்ஸில். இது இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்கள் கீழே, இந்த டிஸ்டன்ஸ் இது வந்து ஒய்யில். அப்போ இதை வந்து யூஒய்னு எடுத்துக்கலாம், இங்கே இருக்கிறத யூஎக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அதை தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு யூ வெலாசிட்டியோட ஒரு டீட்டா ஆங்கிள் இருக்கிற மாதிரி, எதுக்குன்னா ஹரிசாண்டல் பொசிஷனுக்கு இருக்கிற மாதிரி நம்ம இது பண்ணியிருக்கிறோம், தூக்கி எறிஞ்சிருக்கிறோம். ஸோ அப்போ அதனுடைய டோட்டல் வெலாசிட்டின்னு எடுத்துக்கிட்டால் யூஎக்ஸ்ஐ ப்ளஸ் யூஒய்ஜி. சரிதானா? இதில் நமக்கு தெரியும் யூஎக்ஸுங்கிறதுக்கு யூ காஸ் டீட்டா இஸ் த ஹரிசாண்டல் காம்போனன்ட் அண்ட் யூஒய் இஸ் யூ சைன் டீட்டா. இங்கே டயக்ராமில் தெரியும் பாருங்கள், எங்கே இருக்குது யூ காஸ் டீட்டா, எங்கே இருக்குங்களா? அதேமாரி யூ சைன் டீட்டா கீழே இருக்கும். இதுதான். அப்போ யூ காஸ் டீட்டா அப்படிங்கிறது எக்ஸ் டைரெக்ஷன்லேயும் உங்கள் டயக்ராமில் பார்த்தா தெரியும். இதாக இருக்குது பாருங்கள், இது எக்ஸ் டைரெக்ஷன். ஒய் டைரெக்ஷனில் வரும் பொழுது சைன் டீட்டா, இதாக இருக்குது பாருங்கள், சைன் டீட்டா. சரிதானா? இருக்குது. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, சின்ஸ் த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இஸ் இன் த டைரெக்ஷன் ஆப்போசிட் டு த டைரெக்ஷன் ஆஃப் வெர்டிக்கல் காம்போனன்ட். இதில் வந்து எப்படி இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படிங்கிறது டவுன்வர்டாக இருக்கும். இந்த லைன் வச்சுக்கோங்களேன். இது அதுக்கு ஆப்போசிட்டாக மேல் நோக்கி போகுது, அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதோட டைரெக்ஷன் யூஒய். திஸ் காம்போனன்ட் வில் கிராஜுவலி ரெடியூஸ் டு ஜீரோ. அப்படியே வருது, இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து ஒரு ஸ்டேஜில் ஜீரோ ஆகிடுச்சு. எகைன் என்ன சொல்லுது பாருங்கள், ரெடியூஸ் டு ஜீரோ அட் மேக்ஸிமம் ஹைட். இங்கே மேக்ஸிமம் ஹைட் வந்துடுச்சு, ஹச் மேக்ஸ். இப்போ எகைன் என்ன ஆகுதுன்னா, ஹச் மேக்ஸுக்கு அப்புறம் at this maximum height the same gravitational force will push the projectile.
இப்போ இது வரைக்கும் நம்ம கொடுத்த ஃபோர்ஸ் முடிஞ்சு போச்சு. இனிமேல் அது வந்து எர்த்தோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வழியாக கீழே வரப்போகுது. சரிதானா? இங்கேருந்து கீழே வரப்போகுது. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், there is no acceleration along the x direction throughout the motion. இந்த இதில் ஆக்சலரேஷன் வந்து எக்ஸ் டைரக்ஷனில் கிடையாதுங்கிறான். the same gravitational force will push the projectile to move downward. இது அப்படியே கீழே இழுத்துட்டு வருது and fall to the ground. கீழே வந்துருச்சு, கிரவுண்டுக்கு வந்துருச்சு இல்லையா? அப்புறம் சொல்கிற பாருங்க, there is no acceleration along the x direction. இந்த இடத்துல எக்ஸ் டைரக்ஷனில் எந்த விதமான ஆக்சலரேஷனும் கிடையாது. ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஸோ த ஹரிசாண்டல் காம்போனண்ட் ஆஃப் த வெலாசிட்டி, ஹரிசாண்டல் காம்போனண்ட்டுங்கிறது யூஎக்ஸ், that is equal to u cos theta remain the same till the object reaches the ground. இந்த கிரவுண்டுக்கு வர வரைக்குமே அது எந்த விதமான வேரியேஷனும் அடையலை. u cos theta தான் இங்கே இருந்தது, இங்கேயும் இப்போ u cos theta தான் இருக்குது. ஹரிசாண்டலாக அது எந்த விதமானதையும் வேரியேஷனும் அடையலை. ஸோ ஒரு t டைம் இன்டர்வலுக்கு அப்புறம் வெலாசிட்டி அலாங் த ஹரிசாண்டல் மோஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்குது பாருங்கள், வெலாசிட்டி அலாங் த ஹரிசாண்டல் மோஷன். நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனில் படிச்சிருக்கோம், v is equal to u plus at. இது எக்ஸ் டைரக்ஷன் எடுத்துக்கிறதால vx is equal to ux plus at. இந்த இடத்துல xtன்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஈக்குவல் டு, இது அப்படியே இங்கே அப்ளை பண்ணுறேன் சரியா, ux தட் இஸ் ஈக்குவல் டு u cos theta. சரிதானே? இப்போ இங்கே பாருங்கள், the horizontal distance traveled by the projectile s is equal to ut plus half at ஸ்கொயரு. இந்த ஹரிசாண்டல் டைரக்ஷனுங்கிறதுல எல்லா இடத்துலையும் எக்ஸு, இங்கே எக்ஸு, இங்கே எக்ஸு, இங்கே எக்ஸ் கொடுத்துட்டேன். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல எக்ஸு, எஸ் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸு தான். எக்ஸ், இந்த எஸ்எக்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா எக்ஸை மட்டும் குறிக்குது. இந்த யூஎக்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா யூ காஸ்டீட்டாவை குறிக்குது. ஏஎக்ஸுங்கிறது 0. ஏன்னா நம்ம முன்னே சொன்னோம், இந்த இதில் என்ன சொன்னேன், ஹரிசாண்டலாக வர்றதில் ஆக்சிலரேஷன் கிடையாது. சரிதானா? அதனால் அதுமாரி மாற்றி அமைச்சிக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் பிரகாரம் இந்த வேல்யூஸை கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன ஆகும் பாருங்கள், இந்த இடத்துல எக்ஸு அப்படிங்கிறதுக்கு இங்கே எஸ்எக்ஸா, எஸ்எக்ஸுக்கு ஈக்குவேஷன் இப்போ எடுத்துக்கோங்க, எஸ்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ்டி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். அதில் எஸ்எக்ஸுங்கிறது எக்ஸு சரியா, யூஎக்ஸ் அப்படிங்கிறது யூ காஸ் தீட்டா. ஏ 0 ஆகிடுச்சு. ஏ 0 ஆகிடுச்சுன்னா இந்த டேர்ம் ஃபுல்லாகவே நமக்கு 0. அப்போ ரிமைனிங் இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸுன்னு கொடுத்துட்டேன். ரெண்டாவது யூஎக்ஸ்டி, யூஎக்ஸுங்கிறது யூ காஸ் தீட்டா இன்ட்டு டி. இப்போ இதில் டி மட்டும் வேணும்னா இந்த மல்டிப்ளாக இருக்கக்கூடிய யூ காஸ் தீட்டா ஈக்குவல் டு இந்தாண்ட வந்து டிவைடடில் போயிடும். சரியா? நெக்ஸ்ட்டு ஃபார் த வெர்டிக்கல் மோஷன், இப்போ ஹரிசாண்டலாக பார்த்தோம். ஃபார் த வெர்டிக்கல் மோஷன் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ என்ன ஆகுது பாருங்கள், விஒய் இஸ் ஈக்குவல் டு யூஒய் ப்ளஸ் ஏஒய்டி. அதே மாதிரி தான் யூஒய்ங்கிறது யூ சைன் தீட்டா, ஏஒய்ங்கிறது இப்போ 0 கிடையாது. ஹரிசாண்டலில் தான் நம்ம 0ன்னு சொன்னோம், இது வெர்டிக்கலில் அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் -g. சரியா? அப்போ இதே மாதிரி இங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும், விஒய் இஸ் ஈக்குவல் டு யூ சைன் தீட்டா மைனஸ் ஜிடி. அதே ஈக்குவேஷன் தான், ஏற்கனவே உள்ள ஈக்குவேஷன் தான், அதை தான் இப்போ இங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். விஒய் இஸ் ஈக்குவல் டு யூஒய் ப்ளஸ் ஏடி, இந்த ஏஒய்டி இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷன் தான். அப்படியே விஒய் யூஒய்க்கு பதிலாக யூ சைன் தீட்டா சரிதானா, ப்ளஸ்ஸு இந்த ஏங்கிறது -gக்கு இந்த டி அப்படியே இங்கே அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த ப்ரொஜெக்டைல் இன் த சேம் டைம், அதே நேரத்தில் அது வெர்டிக்கலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஒய் இஸ் ஈக்குவல் டு யூஒய்டி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி அப்ளை பண்ணுறேன். எஸ்ஒய்ங்கிறது ஒய்க்கும், யூஒய்ங்கிறது யூ சைன் தீட்டா, ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம் வெர்டிக்கல்ங்கிறது சைன் தீட்டா, ஹரிசாண்டல்ங்கிறது காஸ் தீட்டா எடுத்துருக்கிறேன். ஏஎக்ஸுங்கிறது -g.
அப்போ இந்த ஃபார்முலா பிரகாரம் எஸ்ஒய்ங்கிற இடத்துல ஒய் போட்டுட்டேன், யூஒய்ங்கிற இடத்துல யூ சைன் டீட்டா போட்டுட்டேன். இந்த டீக்கு அப்படியே இந்த டீ போட்டாச்சு, ப்ளஸ் ஆஃப் அப்படியே இருக்கும். ஏங்கிறது மைனஸ் ஜிங்கிறதால இந்த இடத்துல மைனஸ் வந்துடுச்சு, டி ஸ்கொயர். இப்போ என்ன சொல்கிறாங்க, சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் டி ஃப்ரம் த ஈக்குவேஷன். ப்ரீவியஸ் ஈக்குவேஷனில் நம்ம டீயோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். எங்கே இருக்குது, அதை இருக்குது பாருங்கள். டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை யூ காஸ் டீட்டா. அப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிங்களேன், y is equal to u sin theta into t minus of gt ஸ்கொயர். இப்போ டீக்கு பதிலாக எக்ஸ் பை யூ காஸ் டீட்டா, இங்கே அப்படியே 1/2g இருக்குது, இங்கே டி ஸ்கொயரு, அதனால் எக்ஸ் ஸ்கொயர் பை யூ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு போட்டுட்டேன். இப்போ கவனிங்க, இந்த இடத்துல இந்த யூவுக்கும் கேன்சலு, எக்ஸ் மேலே இருக்கும், சைன் டீட்டா பை காஸ் டீட்டானா அது டேன் டீட்டா. இந்த ஹாஃப் முடிஞ்சது, அடுத்து 1/2g எடுத்துட்டேன், ரிமைனிங் எக்ஸ் ஸ்கொயர் பை யூ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஸோ இந்த மாதிரி பாதையில் தான் அந்த ப்ரொஜெக்டு நமக்கு எப்படி போகுதுனாக்கா இன்வெர்டட் பேரபலா, தலைகீழான ஒரு பரவளையமாக செயல்படுகிறது. இதில் மேக்ஸிமம் ஹைட் அதுக்கானது, அதாவது ஹச் மேக்ஸ் அப்படி எடுத்துக்கும் பொழுது மேக்ஸிமம் ஹைட்டுங்கிறது அந்த வெர்டிக்கலாக தான் இருக்க போகுது இல்லையா, அதனால் ஒய் டைரக்ஷன் மட்டும் எடுத்துக்கிட்டேன். வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as தான் அதில் இந்த ஒய் அப்படிங்கிற டைரக்ஷனை குறிக்குது. அப்புறம் 2ayக்கும் பொருந்தும். இதில் யூஒய் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா யூ சைன் டீட்டா அதை குறிக்கும். அடுத்து ஏ அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா மைனஸ் ஜியை குறிக்கும். எஸ்ங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா ஹச் மேக்ஸிமம் ஹைட்டை குறிக்குது. ஓகேவா? அடுத்தது அண்டு மேக்ஸிமம் ஹைட்டு அட்டு விஎக்ஸ், அதாவது விஒயில் அடுத்த மேக்ஸிமம் ஹைட் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது விஒய்யோட வேல்யூ 0. முதல்ல பாருங்கள், யூஒய்ங்கிறது யூ சைன் டீட்டா, ஏங்கிறது மைனஸ் ஜி, எஸ்ங்கிறது ஹச் மேக்ஸு, அண்ட் அடுத்த மேக்ஸிமம் ஹைட்டுன்னு போகும் பொழுது விஒய்யோட வேல்யூ 0. ஓகே, ஸோ மேக்ஸிமம் ஹைட்டுக்கானது பார்க்குறோம். அது ஏற்கனவே பார்த்தது. அதில் பார்க்கும்பொழுது நம்ம இந்த வேல்யூஸ்லாம் சொன்னேன். ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஒய்யோட வேல்யூ 0, ஸோ வி ஸ்கொயருக்கு நேராக 0 ஸ்கொயர். யூ ஸ்கொயர் ஒய் இருக்குது, யூஒய்க்கு யூ சைன் டீட்டா, ஸோ அப்போ இது யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா. ஏங்கிறது மைனஸ் ஜி, இங்கே ப்ளஸ் 2as தானே, ஆனால் இங்கே மைனஸ் ஜிங்கிறதால இங்கே மைனஸ் போட்டுக்கிட்டேன், மைனஸ் 2g ஹச் மேக்ஸ், எஸ்ங்கிறது ஹச் மேக்ஸுக்கு ஈக்குவல். ஸோ அப்போ இது பாருங்கள், இந்த ப்ளஸ் அப்படியே வச்சுக்கிட்டேன், இந்த மைனஸை ஈக்குவல்ட்டு இருந்தாண்டு கொண்டு போனால் ப்ளஸ் ஆகிடுச்சு. இப்போ யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 2g ஹச் மேக்ஸ் மட்டும் எனக்கு வேணும். அது அப்படியே இருக்கும், இந்த சைடில் இருக்கிறதும் அப்படியே இருக்கும். இதில் மல்டிப்ளாக இருக்கிறது இந்த பக்கம் டிவைடரில் வந்துடுது. அப்போ யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா பை 2g. ஓகே, அப்படியே திருப்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு டைம் ஆஃப் ஃப்ளைட்டு டிஎஃப்க்கு பார்க்கும் பொழுது எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் ஃபார்முலா. எஸ்ங்கிறதுல எஸ்ஒய் யூஐடி ப்ளஸ் ஆஃப் ஏஒய் டி ஸ்கொயர். எஸ்ஒய்ங்கிறது 0 நமக்கு தெரியும், யூஒய்ங்கிறது யூ சைன் டி டீட்டா, அடுத்து ஏஒய்ங்கிறது மைனஸ் ஜி, டிங்கிறது கேபிட்டல் டிஎஃப் எப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வேல்யூஸை அதே ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். 0 யூ சைன் டீட்டா டிஎஃப், இங்கே ப்ளஸ்ஸு தான் இருக்குது, ஆனால் ஜிங்கிறது இந்த ஏவோட வேல்யூ மைனஸ் ஜிங்கிறதால இங்கே நான் மைனஸ் போட்டுட்டேன். மைனஸ் 1/2g டி ஸ்கொயர் எஃப். இப்போ இந்த ஈக்குவல்ட்டுக்கு இருந்தாண்ட கொண்டு போங்க. இது 1/2g டி ஸ்கொயர் எஃப், இந்த பக்கம் யூ சைன் டீட்டா டிஎஃப், இந்த டிஎஃப்க்கும் இந்த ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் எனக்கு டிஎஃப் மட்டும் வேணும்னு வச்சுக்கிறேன். அப்போ இங்கே மல்டிப்பிள் இருக்கிற ஜி டிவைடரில் வரும், டிவைடரில் இருக்கிற 2 மல்டிப்ளை ஆகிடும். ஸோ டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 2u சைன் டீட்டா பை ஜி. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டல் ரேஞ்சு ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலானா
the horizontal component of velocity x time of flight, அந்த horizontal component இருக்குல்ல அதில் component of velocity into time of flight, அதோட velocity horizontal directionல போகக்கூடியதோட velocity into time of flight, அப்போ u cos theta into tf. ஸோ u cos theta அப்படியே போட்டுக்காங்க, u cos theta into tf ஓட வேல்யூ 2u sin theta, 2u sin theta by g. இதில் கவனிங்க, இங்கே ஒரு u இங்கே ஒரு u, அப்போ 2u ஸ்கொயர், u into u, u ஸ்கொயர், 2u ஸ்கொயர் sin theta into cos theta, sin theta into cos theta divided by g. சரிதானா? இப்போ இதில் நமக்கு ரேஞ்சு வேணும். ரேஞ்சு வேணும்னு சொல்லும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 sin theta cos theta அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்னு சொன்னீங்கன்னா sin 2 thetaவுக்கு ஈக்குவல். இந்த 2 sin theta cos thetaங்கிறது sin 2 thetaவோட ஃபார்முலா. அப்போ அது போக மீதி இருக்கிறது வந்து u ஸ்கொயர், இந்த டேர்முக்கு பேர் sin 2 theta by g, that is equal to range. ஓகே, இதோட முடிஞ்சதுப்பா.